கிறிஸ்துவுக்குள் என கருமையான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வழியிலே உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்பதும் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த காலை வழியிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க போவதான வார்த்தை தீமை அணுகுவதில்லை. யாருக்கு தீமை அணுகுவதில்லை என்பதை சிந்திப்போம். நீதிமொழி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. இந்த செய்தி நாம் பார்க்கும் பொழுது தீமை அணுகுவதில்லை. யாருக்கு அணுகுவதில்லை? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு, தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அவர் கற்பனையில் நிலைத்திருக்கிறவனுக்கு தீமை அணுகுவதில்லை. சாத்தான் அனுப்புகிற ஒவ்வொரு ஆயுதங்களையும் நாம் தேவனுக்கு பயந்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக அவைகளை விலக்கி கொடுத்து நம்மை விடுதலையாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த காலை வழியிலே நமக்கு எதிராக அநேக தீமைகளை சத்துரு செய்திருந்தாலும், சாத்தான் நமக்கு எதிராக அநேக தீமைகளை உருவாக்கினாலும் கூட, நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிறவனாக இருக்கிறபடினாலே, தேவனை ஆராதிக்க நீ தெரிந்து கொண்டபடியினாலே, கர்த்தவனை அழைத்திருக்கிறபடியினாலே, இந்த தீமைகள் ஒன்றும் உன்னை அணுகாதபடிக்கு கர்த்தராய் ஆண்டவர் அவைகளை தற்காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தீமை அணுகாமல் இருக்கிறதுக்கு காரணம், அவனுடைய வாழ்க்கை ஒரு ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஜீவனை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். ஆபத்து நாட்களிலே, போராட்டத்தின் நாட்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள அவருடைய ஜீவனை காத்து கொடுக்க அவர் விரும்புகிறார். என அன்பான தெய்வ பிள்ளையை, இன்றைக்கு நீ கர்த்தருக்கு பயப்படுவாயானால் தீமை உன்னை அணுவது மாத்திரம் அல்ல, உன்னை ஜீவனுக்குள்ளாக நேராக கர்த்தர் நடத்த விரும்புகிறார். நமக்கு கர்த்தர் கொடுத்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வதற்கு காரணம் நாம் தேவனுக்கு பயந்திருக்கிற அனுபவங்கள். இரண்டாவது, தேவனுடைய பிள்ளையை பார்க்கும்போது அவன் திருப்தி அடைவான். தேவனை சார்ந்திருக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவன் திருப்தியாய் நடந்து அவன் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலை வேளையிலே தேவனுடைய பிள்ளையே, உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிற காரியம், நீ திருப்தி அடைந்து நிலைத்திருப்பாய். எங்கு நிலைத்திருப்பாய்? தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய சமூகத்திலே. உன்னை கர்த்தர் வைத்திருக்கிடத்தில் நிலைத்திருந்து நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தரை மாற்றுவார். ஆகவே தான் தேவனுடைய பிள்ளையை நாம் சொல்லுவோம், கர்த்தாவே, கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு தீமை அணுகுவதில்லை. ஆகவே இந்த தலைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது தீமை உன்னை அணுகுவதில்லை. தெய்வ பிள்ளையே, தீமை அணுகாது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இந்த காலவெளியிலே சொல்லுவோம், கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும், எங்களை திருப்தியாய் நடத்தும் ஆண்டவரே. அதிகாலையில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிற எங்களை நீ திருப்திப்படுத்தி நடத்தி கர்த்தாவே, எங்களை உம்முடைய சமூகத்தில் நிலைப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். நீ தெய்வ சமூகத்தில் நிலைத்திருப்பாய். தெய்வ பிள்ளையே, இந்த காலவெளியிலே கர்த்தர் கொடுத்த இந்த மகிமையான வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய வாழ்க்கையை திருப்தி அடைய செய்யும். கர்த்தருக்கு பயப்படுகிற நிலைத்திருப்பான். நான்காவதாய், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தீமை அணுகுவதில்லை. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தீமை அணுகாதபடிக்கு உன்னை பாதுகாத்து வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நீ ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கிருபையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறேன். சகலவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க என் தேவனாய் கர்த்தர் கிருபையும் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியை மகிமைப்படுத்தும் பாதுகாத்தும் தேவனுடைய கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரோடும் கொண்டிருப்பாராக. ஆமென்.